எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. ஒரு சின்சியர் ரிக்வஸ்ட் டு டிஎன்பிஎஸ்சி. ஸோ நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. தமிழ் பிஹெச்டி லெவலில் கேட்டுட்டீங்க, ஓகே ஃபைன். இனி அதை எதுவுமே மாற்ற முடியாது, கேட்டதை மாற்ற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு மாணவர்கள் சார்பாக என்ன அப்படின்னா, இனி குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. செப்டம்பர் 28 ஜூலை 15 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் தமிழுக்காக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும். ஏன்னா ஜென்ரல் தமிழுக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி, ஏன்னா தமிழே இவ்வளோ கேட்காங்கன்னா இங்கிலீஷும் இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் மாணவர்கள் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும், அப்போ எங்கெங்கே தேடி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஏன்னா இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி விடாமல் இருந்ததில்லை. 2019-20 சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, இந்த யூனிட் 8, 9 வரும்போது டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஜென்ரல் இங்கிலீஷ் மாறவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு, அதனால் நிறைய பேர் தமிழ் எடுத்தவங்க கிளியர் பண்ணணும். தமிழை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக டிஎன்பிஎஸ்சி தயவு செஞ்சு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.